அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கும் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோட தான் உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்களுக்கு இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். உங்களுக்கு வீடியோ பார்க்க சொல்ல வழங்கியிருக்கும். இன்றைக்கும் ஒரு சாப்பாடு தான் ஏற்பாடு செஞ்சுருந்தேன். அதுவும் வந்து நான் அந்த மகன் வந்து விசேஷம் வந்திருந்தார். அவருக்கான ஏற்பாடு தான். அவர் வந்து போய் சேர்ந்துட்டார் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த வீடியோ வந்து எடுத்து இப்போ எப்படியும் 2 வீக் ஆகுது. முதல் வேலையாக நான் வந்து இந்த டெசர்ட்டுக்காக வந்து இந்த கஸ்டர்ட் புடின் செஞ்சுருந்தேன். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் வந்துச்சு. இந்த கஸ்டர்ட் புடின் பவுடரோட நீங்கள் தேங்காய் பால் இல்லாட்டி பசும்பால் சேர்த்து செய்யணும். இதெல்லாம் சேர்த்து இந்த நல்லா ஒரு சட்டியில் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நான் இருக்கும்போது இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த புடின் செய்கிற டைமுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த புடின் வந்து நல்லா வரும். எந்த பிழையும் இல்லாமல் எந்த நல்லபடியாக இருந்தால் உங்களுக்கு புடின் சரியாக வராது. அன்னப்படிகள் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல பதத்துலேயும் வரும். இப்போ இந்த புடினை வந்து நல்லா இப்படி கிண்டிண்டு வர டைமுக்கு உங்களுக்கு அந்த பதம் விளங்கும். அந்த டைமுக்கு நீங்கள் ஃப்ளம்ஸ் தூவிக்கோங்க. எல்லாருமே தூவிக்கலாம். தூவி நல்லா இப்படி கைவிடாமல் இப்படி கலர்ந்தே இருக்கணும். இப்போ இதோட நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் தூவிட்டேன். எந்த விருந்து சாப்பாடாக இருந்தாலும் முதல் வேலை நாங்கள் வந்து ஒரு டெசர்ட்டு செஞ்சு வைப்போம். அது புடின் இல்லைன்னா வட்டலாப்பம். இது 2ல் ஒன்றை தான் நான் எப்போவும் செய்வேன். புடின் செஞ்ச போகிறோம். இதை வந்து ஒரு ட்ரேக்கு நான் வந்து இப்போ ஊற்றி அப்படியே ஆற வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ப்ளம்ஸும் தூவின போகிற இது அப்படியே நல்லா செட் ஆகும். நாங்கள் சாப்பாடு வைக்கிற டைமுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலும். நான் அப்போ இதை ஆறின போது இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நார்மலில் நீங்கள் இது போல் நீங்களும் புடின் செஞ்சு பாருங்கள். உங்களோட புடின் வந்து நல்லா வரும். இப்போ புடின் அப்படியே புடின் வந்து ட்ரேக்கு ஊற்றின அப்புறம் லூஸான தன்மை இருந்தால் அது வந்து ஆறி வரத்தில் நல்லா கெட்டியாகி வந்துடும். அடுத்து வந்து இப்போ பிரியாணி செய்ய எப்படின்னு பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கி 2 கிலோ அரிசி தான் செய்ய போகிறேன். 2 கிலோ அரிசியில் பொன்னி அரிசி சம்பா. அதில் வந்து ஒரு சட்டில் நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் இதெல்லாம் நான் அளவில் தாரேன். அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நச்சுப்பூ அதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சு வேப்பில் வந்து நாங்கள் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கணும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துக்கணும். இந்த அளவெல்லாம் தாரேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த வெங்காயம் இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதோட தக்காளி, அடுத்து வந்து பச்சை மிளகாய், சின்னது பெரியது ரம்பை எல்லாம் சேர்த்த போகிறோம். இதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கணும். இது வதங்குற டைமுக்கு நீங்கள் அரிசியெல்லாம் நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. இப்போ பாஸ்மதி அரிசி இருந்தாலும் பொன்னி அரிசி இருந்தாலும் உங்களுக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இது வந்து நல்லா வதங்கி வர டைமுக்கு உங்களுக்கு இதோட நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்தா உங்களுக்கு எந்த கலரும் இந்த பிரியாணிக்கு சேர்க்க தேவையில்லை. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சிக்கனை வந்து மெரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போவே வந்து மசாலா தடவி வச்சுக்கணும். இதோட மசாலாவெல்லாம் நான் தடவி வச்சுட்டு வர வரைக்கும் முதல்ல. இப்போ இந்த சிக்கனை சேர்த்த பிறகு இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி அப்படியே வச்சிடணும். அப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த மசாலாவிலே ஒரு 10 நிமிஷம் மாதிரி அது வெந்து வரும். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி வந்து விறகு அடுப்பில் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா கூடுதல் அளவு செய்கிறத நான் வெளியே அடுப்பிலே வச்சு செஞ்சுருந்தேன். இப்போ இதோட வந்து நாங்கள் ஊற வச்சு இந்த அரிசியும் சேர்த்துக்கணும். அரிசி வந்து 1 கப் அளவு தண்ணி அந்த அளவில் சேர்த்துக்கோங்க. உங்களோட அரிசி எந்த அளவு தண்ணி குடிக்கிறோம் அந்த அளவுக்கு ஏற்ற சேர்த்துக்கணும். பின்ன டைமுக்கு நீங்கள் உப்பையும் செக் பண்ணி பார்த்தோம். உப்பு வந்து நல்லா கறிக்கலாக தூக்கலாக இருக்கணும். இப்போ இதை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த அரிசியும் தண்ணி முறை அளவில் பார்த்து இதை நீங்கள் டம் போட்டுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இலை, பொரிச்ச வெங்காயம், ப்ளம்ஸ் தூவிட்டேன். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இந்த பீட்ரூட் பொரிச்சது அதையும் பொரிச்செடுத்து அதையும் இதுக்கு மேலே தூவிட்டேன். உங்களுக்கு இதுக்கு மேலே வாழை இலை போட்டும் செஞ்சு எடுத்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி அடுப்பில் வச்சுட்டு அப்படியே இறக்கி அந்த சூட்டோடு உங்களுக்கு பிரியாணியை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் இந்த தணல் போட்டுருந்தேன். தணல் போட்ட பிறகு அந்த பிரியாணி மேல் பகுதியில் நல்லா கலராகவும் நல்லா ரோஸ்டாகவும் வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த டெசர்ட்டுக்காக செஞ்ச புடின் வந்து நல்லா வந்துச்சுது. உங்களுக்கு பார்க்க விலங்கு இந்த கட் பண்ணி எடுக்க எப்படின்ட்டு. சில பேருக்கு இந்த புடின் வந்து சரியாக வாரில்ல, சில டைமுக்கு கட் பண்ணும் மேலே அப்படி எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களோட புடின் நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இப்போ நாங்கள் பிரியாணி பார்ப்போம் எப்படின்ட்டு. பிரியாணியும் நல்லா உதிரியாக நல்லா கலராகவும் இருந்துச்சு. அந்த பீட்ரூட் அந்த ஒனியன் ஃப்ரை பண்ணி போட்டது எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ பிரியாணியை நான் ஒரு ஸ்பூனால் இப்படி எடுத்து காட்டுறேன். இப்போ பிரியாணி உடச்ச டைமுக்கும் எப்படின்னு பாருங்கள். நல்லா உதிரியாக நல்லா இருந்துச்சு. இந்த அடிப்பிடிப்பும் இல்லாமக்கி இப்போ இதை வந்து நான் பிளேட்டிங் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
இதை வந்து அன்றைக்கு வந்து எடுத்தது வந்து வ்ளாக் வந்து பகல் லஞ்ச் வந்து ஃப்ரைடே தான் நினைக்கிறேன், அன்றைய நாள் தான் எடுத்தது. இப்போ பிரியாணியை வந்து நான் இப்போ சகனுக்கு தான் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்படி ஒரு 2 சகனு போல தான் நான் போட்டு எடுத்தேன். அதுக்கு வந்து சைடு கறி களியா மாசிச்சம்பல் அச்சாறு. உங்களுக்கு இதுக்கு பதிலாக தயிர் சம்பல் கருவேப்பிலை சம்பல் அது வேணும்னாலும் செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாம் செஞ்சு வச்ச பிறகு ஜும்மா விட்டு வந்துட்டாங்க எல்லோரும். ஆம்பளை பெருசாக ஆம்பளை சொல்கிறதுக்கு கொஞ்சம் பேர் தான், மற்றவங்க எல்லோரும் வெளிநாட்டுகளில் தான். இப்போ வந்த பிறகு எல்லாம் பிளேட்டிங் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து பிரியாணிக்கு வந்து ட்ரிங்க் வந்து வேணும். அதுக்காக இந்த கோல்மஸ் தூள் அடுத்தது இந்த கசாசா போட்டு தான் செஞ்சு எடுத்துட்டேன். இந்த அன்றைக்கு ஒரு 7 அப்போ பெப்சி எதுவுமே வாங்கலை, வீட்டிலேயே நாங்கள் இந்த ட்ரிங்க்ஸையும் செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ எல்லாம் செஞ்சு இப்போ தரையில் தான் பாய் விரிச்சுட்டு எல்லோரும் சாப்பாடு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் போட்டுங்க, ஃபேமிலியானவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க, பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாத எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ஜதாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.